stop suffering. வணக்கம் பிரியமானவர்களே, இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து மீண்டும் இன்று இரவு தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே, சாட்சிகளை உங்களுக்காய் காண்பிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, இந்த நாளிலே மிக மிக விசேஷமான ஒரு கூட்டத்தை குறித்து நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டு வந்திருந்தோம். சற்று முன்பு மாபெரும் அற்புதங்களின் விடுதலையின் கூட்டம் நடந்தது. மிக சரியாய் உதிரப்போக்கு வியாதியினால் 12 வருட காலம் பாதிக்கப்பட்டவளாய் பைபிள் சொல்கிறது. பெரும்பாடு உள்ளவளாய், பெரும்பாடு, அதாவது இந்த உதிரப்போக்கினால் மிக பெரும் வேதனை அனுபவித்த அந்த பெண் பெரும்பாடு உள்ளவளாய் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியருக்கு செலவழித்தும் ஒருவராலும் சொஸ்தமாக்கப்படாத ஒரு பெண் என்று பைபிள் தெளிவாய் அந்த பெண்ணுடைய நிலைமையை விளக்குகிறது. எத்தனை பேர் நீங்கள் யார் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களோ, எவ்வளவு ஒரு பெரும் பாட்டை, பெரும் மோசமான உபத்திரவமான போராட்டத்துக்குரிய சூழ்நிலை கடந்து செல்கிறீர்கள். அந்த சமயத்திலே அங்கே இயேசு கிறிஸ்து போகிறார் என்ற ஒரு செய்தி அந்த பெண்ணுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. அந்த பெண் தன் உள்ளத்திலே தீர்மானித்து சொன்னால், நான் போய் இயேசுவினுடைய ஆடையின் ஓரத்தை தொட்டாலும் சுஸ்தமாவேன். இதுதான் விசுவாசம் மக்களே. விசுவாசம் இன்னொருத்தர் நமக்காய் கொடுப்பதல்ல, நமக்குள்ளே தூண்டப்படுவது. வார்த்தையின் மூலமாய், தேவனுடைய வார்த்தையினால் நமக்குள் தூண்டப்படுகிற ஒரு அந்த தீர்மானம் தான் விசுவாசம். பார்ப்பதற்கு முன்பாகவே நமக்குள் தூண்டப்படுகிற ஒன்று. பல நேரத்துல அநேகர் தான் எதையாவது ஒரு விஷயத்தை நம்பணும் அப்படின்னா பார்க்க விரும்புறாங்க. நான் இதை பார்த்தாதான் நம்புவேன், இது நான் செய்து பார்த்தாதான் நம்புவேன். கண்டிப்பாய் சரீர ரீதியாய் அதுதான் புத்திசாலித்தனம். அதான் சரி, நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொருளுடைய பயன்பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இல்ல யாராவது ஒருத்தர் வேற யாராவது வாங்கியிருந்தா அவங்க வாங்குறது அவங்களுக்கு அது உபயோகமா இருக்கா, நாங்க போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா, பாக்குறோம். அதை திருப்தியானதுக்கு அப்புறமா அதை வாங்குறோம். ஆனால் விசுவாசம் பைபிள் சொல்லுகிறது, காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிறவைகளின் உறுதி. பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் நம்ப வேண்டும். அந்த பெண் அப்படிதான் தீர்மானித்தா. அப்படி இன்னைக்கு யாரெல்லாம் செய்வினைகள், சாபங்கள், தோஷங்கள், ஆவிக்குரிய 12 அடையாளங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட வஸ்திரத்தை தொட்டு சொஸ்தமானார்கள். ஒருவேளை இந்த வாரம் நீங்கள் தவற விட்டிருந்தால் அடுத்த வெள்ளிக்கிழமை எங்களோடு இணைய மறக்காது. விசுவாசத்தோடு வாருங்கள், உள்ளத்துல தீர்மானித்து கொண்டு வாருங்கள். நீங்க சென்னையின் இந்த பகுதியை சேர்ந்தவங்களோ, தமிழ்நாட்டின் இந்த பகுதியை சேர்ந்தவங்களோ, ஏன் வேற ஒரு மாநிலத்திலிருந்து நீங்கள் சிகிச்சைக்காக இங்கு சென்னை வர வேண்டிய சூழ்நிலை இருந்தால், அல்லது வேற ஒரு காரியத்துக்காக வந்து விசுவாசத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட வஸ்திரத்தை தொடுங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாய் ஒரு அதிசயம் நடைபெறும். இந்த நபருடைய வாழ்க்கையிலே நடந்ததை போல வருத்தப்பட்டு பாரத்தோட கஷ்டத்தோட இருந்த நபருடைய இந்த வாழ்க்கையிலே கஷ்டம் நிறுத்தப்பட்டது. எப்படி அவர் விசுவாசத்தின் செயல், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதனால் தூண்டப்பட்ட அந்த விசுவாசம் செயலாய் மாறி இன்னைக்கு இவருடைய வாழ்க்கை தரத்தை எப்படி மாற்றி இருக்கிறது, அதுதான் நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இவரும் கூட செய்வனையினால பாதிக்கப்பட்டதா இருந்தார். எவ்வளவு இடங்களுக்கு போனார், எவ்வளவு காரியங்களை செய்தார், எத்தனையோ பேரை சந்தித்தார், ஆனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு வருமானங்களை செலவழித்தார் அந்த மாந்திரீகத்துல பாதிப்பிலிருந்து வெளியே வரும்படி, ஆனால் விடுதலை இல்லை. எப்படி தேவனுடைய கரம் இவர் வாழ்க்கையில வெளிப்பட்டது, இவர் சாட்சியை பாருங்க. பல தடவை இவர் தற்கொலைக்கு கூட முயற்சித்திருந்தார். ஏன்னா அந்த சூழ்நிலையினுடைய பாதிப்பிலிருந்து வெளியே வர்றதுக்கு வழி தெரியல. அவருக்கு ஏற்பட்ட ஒரே எண்ணம், உன் வாழ்க்கையை முடித்து கொடு, இனிமேல் எதுக்கு நீ வாழ. இந்த வருஷம் இப்பதான் தொடங்கி இருக்கு. நம்ம 2வது மாதத்தினுடைய 2வது நாளில் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். 2024 2வது மாதத்தின் 2ஆம் தேதியில ஒருவேளை இப்பவே உங்க வாழ்க்கை உங்களுக்கு சலித்து போன ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். எவ்வளவு காலங்கள் கடந்து போன மாதிரி நீங்க உணரலாம். இந்த 32 நாள்ல மிக சரியா, இந்த 33 நாள்ல நீங்க இந்த வருஷத்தையே முடிச்ச மாதிரி உணரலாம். விரக்தியான ஒருத்தரா உணரலாம், சலிப்பான ஒருத்தரா உணரலாம், எல்லாமே முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி நீங்க உணரலாம். உங்க உள்ளத்துக்குள்ள எல்லாமே ஆர்வமே இல்லை, என்ன ஆர்வத்தை இழந்துட்டீங்கன்றமே உணரலாம். உங்களுக்குள்ள அந்த ஒரு துடிப்பே இல்லை, எல்லாமே முடிந்து போனதை போல. இருள் உங்களை அப்படிதான் யோசிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய கரம் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையை மாற்ற முடியும் நீங்கள் விசுவாசிக்கும் பட்சத்தில். இந்த சாட்சி
உங்கள் விசுவாசத்தை தூண்டக்கூடியதா இருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமில்லை. சாட்சி கூர்ந்து கவனிங்கள் இப்பொழுதே. என் பேர் வந்து சரவணன் சார். வயசு வந்து 43. அதாவது நான் யூனிவர்சில் எதுக்கு முதல்ல வந்தேன்னா, எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் தற்கொலை எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் தூக்கமே இருக்காது, இரவும் தூக்கம் இருக்காது, பகலையும் தூக்கம் இருக்காது, ஒரு நிம்மதியே இருக்காது. எப்பவுமே என்னை யாரோ ஒருத்தர் பயமுறுத்துற மாதிரியே இருக்கும். எனக்குள்ள ஒரு திகில் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு எனக்குள்ளாக ஒரு ஏதோ ஒன்று நுழைந்த மாதிரி இருந்தது. நல்லா ஞாபகம் இருக்கு. அது நுழைந்த அன்னைக்கே எனக்கு வந்து இரவு தூக்கமே கிடையாது. சரி, நார்மலாக நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தூங்காம இருந்து விட்டுட்டேன். காரணமே இல்லாமல் தற்கொலை எண்ணங்கள், ஏதாவது பண்ணிக்கணும், இந்த உலகத்தை வாழவே கூடாது, எந்த காரணமும் இல்லாமல் ஒரு தற்கொலை எண்ணங்கள் என்னை மிரட்டிக்கிட்டே இருக்கும். என் சிந்தனைக்குள்ள ஏதோ ஒன்று பேசுற மாதிரி இருக்கும், எனக்குள்ளாக ஏதோ ஒன்று என்னை இயக்குற மாதிரி இருக்கும். எனக்கு விஷயமும் புரியாது. ஒருவேளை நமக்கு தான் இது மாதிரி தோணுதா? அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கேட்பேன், இன்னும் இதை மாதிரிலாம் சொல்றேன், நல்ல டாக்டரை பாரு, நல்ல சைக்காட்ரிஸ்ட் பாரு. அப்புறம் நான் வீட்டில் சொன்னேன்னா என்ன சில டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. அவங்க செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, நார்மல், ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்காரு, அதனால ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும், டேப்லெட் கொடுப்பாங்க. ஆனால் எந்த டேப்லெட் போட்டாலும் எனக்கு தூக்கமே வராது. எப்படி பார்த்தாலும் விடிகாலையில் நான் 4:30 5 மணி தான் தூங்குவேன். அதுவும் ஒரு 1 hour 1 hour தூங்குவேன். அதுக்கப்புறம் நான் கண்ணை விழிச்சிட்டேன்னா, டாய்லெட் போக கண்ணை விழிச்சிட்டோம், திருப்பி எனக்கு தூக்கமே வராது. அந்த 24 மணி நேரத்தில் எனக்கு வந்து அதிகபட்சமாக நான் 2 மணி நேரம் தூங்குறது பெரிய விஷயமா இருக்கும். அப்போ நான் என் குடும்பத்தை சொல்லல, அவங்க சில இடங்கள்ல போய் என்னை கூப்பிட்டு போனாங்க. அங்கே சில விஷயங்கள் செய்ய சொன்னாங்க. அதாவது விஷயங்கள்லாம் இரவில் தங்குங்க, நடந்து போங்க, விரதம் இருங்க, சில விஷயங்கள் சொன்னாங்க. சரி, யார் என்ன சொன்னாலும் நமக்கு ரிலீஃப் கிடைக்கணும்னு நான் செஞ்சேன். ஆனால் எனக்கு 1% கூட அதில் எந்த ரிலீஃபும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும், சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்டு, யார் என்ன சொன்னாலும் அது செய்வேன். ஏன்னா எனக்கு தேவை முதல்ல தூக்கம், நிம்மதி, அந்த சிந்தனைகள் நான் விடுபடணும். ஒரு இடத்துல கூட்டு போகல, உங்களுக்கு நான் இந்த பிரச்சனை சரி பண்றேன், 4000 ரூபா கொடுங்க அப்படின்னா கூட நான் எதை பத்தி யோசிக்க மாட்டேன், குறைக்க சொல்ல மாட்டேன். என்னோட பிரச்சனை விடுபட்டு போனா போதும், அந்த பணத்தை கொடுப்பேன். இந்த மாதிரி நான் சில்லறையாவே எப்படி பார்த்தாலும் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வீட்டுக்கு தெரிஞ்சு கொஞ்சம், வீட்டுக்கு தெரியாம கொஞ்சம் செலவு பண்ணி பார்த்தேன். எதுவுமே எனக்கு ரிலீஃப் கிடைக்கல. 11 வருஷமா எனக்கு என்னென்னமோ, நானும் மெடிடேஷன் சொல்லுவாங்க, நீங்க இப்படி பண்ணுங்க, மனசுக்குள்ள ஏதாவது சொல்லுங்க, அப்படி பண்ணுங்க, எது பண்ணாலும் என்னோட கவனத்தை நான் எங்க திசை திருப்பினாலும், ஒரு மூவி பார்த்தாலும், ஒரு புக் நாவல் படிச்சாலும், குழந்தைகளோட விளையாண்டாலும், எது பண்ணாலும் என்னோட கவனத்தை டைவர்ட் பண்ணா அந்த மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சூசைட் தாட் தான் போகும். அந்த நான் எடுக்கிற ஸ்டெப்ஸ் ஒரு 5 நிமிஷம் தான் அந்த ரிசல்ட் கொடுக்கும். ஒரு நாவல் படிக்கிறேன்னா ஒரு 5 நிமிஷம் தான் அந்த கதை என் மனசுக்குள்ள ஏறும். அதுக்கப்புறம் என்ன படிச்சாலும் அந்த மனசுக்குள்ள எனக்கு ஏறாது. அதாவது அந்த பழைய ஞாபகம் தான் வரும். அந்த சொல்லிக்கிட்ட மனசுக்குள்ள என்ன வந்து தற்கொலை பண்ணிக்கணும், இனிமேட்டு உனக்கு சான்ஸே கிடையாது, நீ எங்க போய் நீ உன்னை காப்பாத்திக்குவ, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லா விஷயம் பண்ணியாச்சு, டாக்டர்கிட்ட போயாச்சு, எல்லா விஷயம் பண்ணியாச்சு, இனி பண்ண ஒண்ணுமே கிடையாது, லாஸ்ட் இதுதான் நீ கார்னர், இதுக்கு மேல நீ இந்த வாரத்தை எடுக்கக்கூடாது, இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அந்த எண்ணங்கள் வந்து மிரட்டிக்கிட்டே இருக்கும். அதே சொல்யூஷன் கொடுக்கும், எப்படி சூசைட் பண்ணிக்கணும், என்ன மாதிரி எந்த ஸ்டெப் எடுக்கணும், எங்க போகணும், எல்லாமே அந்த எண்ணங்கள் எனக்கு கைட் பண்ணும். அதாவது தற்கொலை பண்ணணும்னு என்ன வரையில எனக்குள்ள நான் ஒரு சான்ஸ் கொடுத்துப்பேன். இன்னும் ஒரு வாரம் பார்ப்போம், நம்ம மைண்டை வேற ரூட்ல பிளானிஷ் பண்ணி பார்ப்போம். அப்படி பார்த்து எது பண்ணாலும் சான்ஸ் இல்லைன்னா அப்ப நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேட்டு நம்மளால போராட முடியாது. ஏன்னா 11 வருஷம் போராட்டம்னு அப்போ நான் செயல இறங்க ஆரம்பிச்சேன். அப்போ தற்கொலை பண்ணா கூட உயிர் சடனா போயிடணும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரே ஸ்டெப்ஸ், நம்ம வந்து ட்ரெயின்ல விழுந்தா நம்மளை யாரும் காப்பாற்றவும் முடியாது, ஒரே நிமிஷம் முடிஞ்சோன்னு ஒரு 3 தடவை அதுக்கு ட்ரை பண்ணேன். ஒரு தற்கொலை பண்ணான்னு போகல, நான் தண்டவாளத்து கிட்ட நிக்கையில ஏதாவது ஒரு ட்ரெயின் வேகமா வர ட்ரெயின்ல வேலாம் நிற்பேன். ட்ரெயின்ல ரொம்ப மெதுவா வரும். அப்போ அந்த ட்ரெயின் கிட்ட வரையில எனக்குள்ள ஒரு கான்சியஸ் வரும், ஏன் நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்க கூடாது, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணக்கூடாது. அப்போ இன்னும் ஒரு மனசு சொல்லும், இல்ல ஆல்ரெடி எல்லாமே முயற்சி பண்ணியாச்சு, இன்னும் ஏன் நாள் கிடையாது, இல்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி என்ன நானே மனசுக்கு சமாதானம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் நான் அங்கிருந்து வந்துடுவேன். வந்து நான் என்னோட வேலையை செய்வேன். ஆனாலும் இந்த வாட்டி தப்பிச்சுட்டேன், அடுத்த வாட்டி கண்டிப்பா அந்த எடுத்த முடிவு வந்து மாறாதுன்னு அந்த தாட் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது என்னோட கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வருவாங்க, அவங்க யூனிவர்சல் ஆலயத்தை சேர்ந்த ஒரு அசிஸ்டன்ட். அவங்க அசிஸ்டன்ட் யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க ஒரு சகோதரி மாதிரி எனக்கு பேசுவாங்க. அப்போ கேட்டாங்க, நீங்க ஆள் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டீங்க, கண்ணெல்லாம் உள்ள இருக்கு, என்ன விஷயம், உடம்பு சரியில்லை. அப்போ நான் அவங்கள்ட்ட வந்து நீங்க சகோதரி மாதிரி இருக்கீங்க உங்கள்கிட்ட சொல்றேன்னு. அப்போ நான் சிம்பிளா இதான் சொன்னேன், லைட்டா தூக்கம் வர மாட்டுது, எனக்கு கெட்ட கனவெல்லாம் வருது, சூசைட் பண்ணிக்கணும் என்ன வருது. அப்போ அவங்க சொன்னாங்க,
நீங்க வந்து இங்க யூனிவர்சல் காலேஜுக்கு வாங்க, அங்க வந்தா உங்களுக்கு பிரச்சனை சரியாகும் அப்படின்னாங்க. அப்ப அவங்க சொல்லல, சரி நம்ம பிரச்சனை நம்ம எங்கெங்கேயோ போனோம், இங்கேயும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், கடைசியாக ஒரு ட்ரை பண்ணி. அப்ப நான் போனேன். போகையில இந்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இருக்கையில நீங்க எங்க இருந்து வாங்கி கேட்டாங்க, இந்த வரேன் இந்த பிரச்சனை. அப்ப அவங்க சொன்னாங்க, சரி தொடர்ச்சியா வாங்க, விசுவாசமா வாங்க, உங்க பிரச்சனை விடுதலை ஆயிடுறாங்க. அப்ப நான் தொடர்ச்சியா போக ஆரம்பிச்சேன். எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, சரி எவ்வளவோ செலவு பண்ணோம், இது வந்து நம்ம ஒரு முயற்சி தானே, இதையும் பண்ணி பார்க்கணும். அப்ப நான் தொடர்ச்சியா வாரத்துல புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 பிரேயர் வந்து மிஸ் பண்ணாம தொடர்ச்சியா வர ஆரம்பிச்சேன். அப்படி வந்துட்டு இருக்கையில ஓரளவு நிவாரணம் கிடைச்சது. அந்த எண்ணங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. அப்போ நான் எல்லாரும் பக்கத்துல கேட்பேன், உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்க எதனால வந்தீங்க, இந்த பக்கத்துல கேட்பேன், உங்களுக்கு என்ன ஆச்சு எதனால வந்தீங்க. இப்போ அவங்க சொல்லுவாங்க வாழ்க்கையில இருந்து, இவங்க வாழ்க்கையில நடந்திருக்கேன், எனக்கு நடக்க மாட்டேது, நான் வந்து ஏறக்குறைய ஒரு 3 மாசம் வேற வரேன்னு எனக்கு முழு ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு நாள் பாஸ்டர் சொன்னாரு, நீங்க வந்து உங்க வாழ்க்கையை பீடத்து மேல அர்ப்பணிங்க, 100% அர்ப்பணிங்க, 50% 20% 100% நம்பி வாங்க, உங்க பிரச்சனை என்னன்னு பீடத்துக்கு மேல சொல்லுங்க, கண்டிப்பா ஒரு விடுதலை கிடைக்கினாரு. அப்போ நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், இனிமேட்டு இழக்க ஒண்ணுமே கிடையாது, எல்லா வழியும் ட்ரை பண்ணியாச்சு. நம்ம தீர்மானமா ஒரு தீர்மானம் எடுத்து பீடத்துக்கு மேல போய் நின்று அவர்கிட்ட தேவன்கிட்ட சொன்னேன், தேவனே நான் யாரையும் நம்பல, எல்லா முயற்சி பண்ணிட்டேன், கடைசி முயற்சி நீங்க என்னை கைவிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அதனால 100% என்ன நான் மாத்திக்கிறேன்னா கீழ்படுகிறேன், வார்த்தை கீழ்படுகிறேன், எந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட சகவாசங்கள்லாம் என்ன நானே மாத்திக்கிறேன்னு நான் ஒரு தீர்மானமா 100% நான் ஒப்படைக்கல. நல்லா தெரியுது எனக்குள்ளாக ஒரு அந்த வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன் வந்து அதோட பவர் கம்மியாக ஆரம்பிச்சு. அதோட பவர் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது, அதோட பவர் நாளுக்கு நாள் கம்மியாகல. அப்ப கூட ஆகா, தேவன் வந்து என் வாழ்க்கையில கண்டிப்பா வேலை செய்யறாரு. நான் ஒரு தீர்மானம் எடுத்து என்னைக்கு நான் பீடத்துக்கு மேல நின்னோ அந்த பவர் கம்மியாக ஆரம்பிக்கல, நல்லா தூங்க ஆரம்பிச்சேன். அந்த எண்ணங்கள், சிந்தனை ஓட்டங்கள் இருந்துச்சு. நான் பீடத்துக்கு 100% அர்ப்பணிச்ச பிறகு நல்லா தூங்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி வீட்டுல வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருங்க, அது செய்யுது இது செய்யுது. அப்ப அவங்க ஒரு அளவுக்கு மேல அவங்க எப்ப பார்த்தா ஏதாவது சொல்லிட்டே இருக்கு, சும்மாவே இருக்க மாட்டேனாங்க. இந்த வார்த்தைகள் இங்கன்னா அவங்க என்ன பார்க்க ஆரம்பிச்சாங்க, என்ன இவன் எப்ப பார்த்தா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான், இப்ப எதுவும் சொல்லாம இருக்கானே. அவங்க யூனிவர்ஸ் எடுத்து போன தெரியாது. அப்ப சொன்ன எனக்கு வந்து நான் இங்க போனேன், அதனால எனக்கு வித்தியாசம் நடந்தது. அப்படியா, நம்பவே முடியலையே, நானும் நம்பாம தான் போனேன். எல்லாரும் சொன்னாங்க கண்டிப்பா இப்ப நல்லா தூங்குறேன். அப்போ நான் அந்த கடை ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு சின்ன கடை, 54 ஸ்கொயர் ஃபீட் கடை, அந்த கடையில என்னோட கவனம் இருக்காது. எப்ப பார்த்தாலும் இந்த எண்ணத்திலேயே நான் நிறைய செலவு பண்ண, முதலீடு கிடையாது, கடை வாடகை கொடுக்க முடியாது, கடையை காலி பண்ற ஸ்டேஜ் வந்தேன். இங்க திங்கட்கிழமை கூட்டத்துல வர ஆரம்பிக்கல. எனக்கு படிப்படியா தேவன் வந்து இதை விட பெரிய கடை, 5 மடங்கு பெரிய கடை கொடுத்தாரு. 4 ஸ்டாஃப் வச்சு சம்பளம் கொடுத்தேன். இன்னைக்கு வந்து அந்த கடைக்கு 7,500 வாடகை, இந்த கடைக்கு மாசம் என்னோட செலவே வந்து ஏறத்தாழ 1 லட்சம் ரூபாய் செலவு. இந்த தேவன் வந்து அப்படியே சின்ன விஷயத்துல இருந்து எனக்கு ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு போய் பண்ணிருக்கேன். இங்க வந்து வாழவே விருப்பம் என்னப்பா, நம்ம இந்த வியாபாரத்தை என்ன பண்றது, ஒரு கடமைக்கு பேருக்கு என்ன நடத்துவேன். இப்போ வந்து தேவன் எனக்குள்ளாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. நீ வாழ்க்கையில உன்னோட புறக்கணிச்சவங்களுக்கு வாழ்ந்து கட்டணும். நான் தேவன் தான் கேட்பேன், தேவனை என்னோட வாழ்க்கைக்குள்ளாக நீங்க இருக்கீங்கன்னு மற்றவங்க என்னோட வார்த்தையை பார்த்து தெரிஞ்சுக்கூடாது, என்னோட வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் ஒரு வேண்டுவேன். என்னோட வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க உன் வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்னு அதே மாதிரி இப்ப கேட்க ஆரம்பிச்சாங்க. நானும் நிறைய உறுப்பினர் கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். அவங்க வாழ்க்கையில எவ்வளவு சாட்சியம் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தோட மிக முக்கியமானது நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு நாள் சொன்னாங்க, பரிசுத்த ஆவி கிடைச்சாதான் நீங்க வந்து உங்க வாழ்க்கையில ரட்சிப்பு. ஏன்னா ரட்சிப்பை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. பொருளோட ஆசீர்வாதம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஆகலாம், குறைவாகலாம், சூழ்நிலை மாறல. ஆனா ரட்சிப்பை வந்து நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாது. இதுக்கு முதல் காரணம் நீங்க உங்களோட பரிசுத்த ஆவி தேடணும். பரிசுத்த ஆவிக்கு நீங்க கவனம் கொடுக்கணும்னு நான் புதன்கிழமை பேர்ல நான் வேற எதையுமே கேட்க மாட்டேன். எனக்கு இன்னும் உங்க ஆவி அதிகமா வரணும், இன்னும் அதிகமா அந்த ஆவியை பெற்று என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க, நான் எனக்கு ஒருத்தர் உதவி பண்ணவன், நானும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் என் வாழ்க்கையில நான் சொல்லி அவங்களும் விடுதலையும் நிம்மதி பெறணும்னு சொல்லி தான் வேண்டிக்கிறேன். அது எனக்கு பரிசுத்த ஆவி கிடைச்சது. கண்டிப்பா இப்போ நான் பீஸ்ஃபுல்லா இருக்கேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது. நான் மற்ற மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புறேன்னா, சூழ்நிலைகள் வந்து நமக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமா தெரியும். ஏன்னா இதுதான் முடிவு, இதுக்கு மேல வாய்ப்பே கிடையாது, வழியே கிடையாது, சொல்யூஷனே கிடையாது. ஆனா தேவன்கிட்ட போனோம்னா நம்ம வந்து நமக்கே தெரியாது அந்த சிந்தனையில இதுக்கு இப்படி ஒரு தீர்வு இருந்தது, நம்ம வாழ்க்கையே அப்படியே மாத்திருவாரு. அதுல ஒரே முக்கிய சாட்சி நான். ஏன்னா சான்ஸே கிடையாது, எல்லா வழியும் ட்ரை பண்ணியாச்சு, லாஸ்ட் ஃபைனல் இதுதான் ஒரு முடிவு எடுத்தேன். என் வாழ்க்கை மாறிச்சு. என் வாழ்க்கை எப்படி மாறிச்சோ அதே மாதிரி கண்டிப்பா உங்க வாழ்க்கையும் மாறும். நீங்க தேவனை நம்பினீங்கன்னா 100% நம்பினீங்கன்னா இதுல எந்த சந்தேகமும் கிடையாது, கண்டிப்பா உங்க வாழ்க்கையான மாறும்.
மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் நண்பர்கள். யார் நீங்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவரோ, தொடர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய எண்ணங்கள் வந்து கொண்டே இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள், அது தற்காலிகமானதோ தற்செயலானதோ இல்லை. அது வாழ்க்கையினுடைய ஒரு காரியம் அல்ல. இல்லை நண்பர்களே, அநேகர் தற்கொலையை வாழ்க்கையில சகஜமான ஒண்ணா நினைச்சுக்கிறார். அதாவது என்னால போராட முடியல, நான் வாழ்க்கை முடிச்சுக்கிறேன். அது அப்படி அல்ல. நீங்கள் உங்கள் ஆத்துமாவை அசுத்தத்தின் கையிலே கொடுப்பது, உங்கள் ஆத்துமாவை நரகத்துக்கு ஒப்படைப்பதுதான் தற்கொலை. ஒருபோதும் நீங்கள் பிரச்சனைக்காக அந்த முடிவு எடுக்க கூடாது. அதற்கு இல்லை என்று சொல்லுங்க, இல்லை என்று சொல்லுங்க. என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள கூடுமானால் ஏன் என்னுடைய வாழ்க்கை என்னால வாழ முடியும்? வாழ்க்கை அவ்வளவு ஈஸியா நான் தூக்கி போட முடியுமானால் ஏன் என் வாழ்க்கை என்னால கட்ட முடியாது? வாழ்க்கையை கட்டுறது கடினம்னு சொல்றீங்களா? அதை விட வாழ்க்கையை முடித்துக் கொள்வது கடினம். தேவனை உங்களை ஜெயிக்க வைக்க முடியும் மக்கள். ஆண்டவர் உங்களை ஜெயிக்க வைக்க முடியும். நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்தில் மிக சரியாய், அதுதான் புளிப்பு நாத்தான் வேலிடத்துல சொன்னார். அந்த சமயத்துல ஒரு உரையாடலின் சம்பவத்துல நாசரேத்திலிருந்து எந்த நன்மையாவது வர முடியுமா அப்படின்னு நாத்தான் வேல் கேட்டதுக்கு பிலிப்பினுடைய வார்த்தை ஒன்றே ஒன்றுதான், வந்து பார். உங்களுக்கு நான் அதே தான் சொல்லுகிறேன், வந்து பாருங்க, வந்து பாருங்க. கவலைப்பட்ட இந்த மக்கள் கவலை நிறுத்தப்பட்டதை போல உங்கள் கவலை நிறுத்தப்பட கூடுமா இல்லையா? வந்து பாருங்க. இதோ உங்களுக்கான இன்னொரு சாட்சி. கவனம் செலுத்துங்க. என்னுடைய பெயர் கத்தியானி. என்னுடைய அன்பின் வாழ்க்கையின் பிரச்சனையினால நான் தற்கொலையின் முயற்சி எடுத்தேன். எனக்கு அந்த தருணத்தில் 22 வயது. எனக்கு ஒரு சின்ன பெண் இருந்தா. எனக்கும் என் கணவருக்கும் உறவானது சரியா இல்லாமல் இருந்தது. எப்பொழுதும் வாக்குவாதம், சண்டைகள் இருக்கும். நான் தனிமையில் இருப்பேன். இதன் காரணமாக எனக்கு மன அழுத்தம் ஜாஸ்தியாச்சு. அதனால் நான் என்னை தற்கொலைக்கு முயற்சி எடுத்தேன். நான் தனிமையில் இருக்கும் பொழுது என்னுடைய மகள் தூங்கிட்டு இருப்பா. நான் இறந்துடணும், நான் செத்துடணுங்கிற எண்ணங்கள் எனக்குள்ளாக பலமாக ஒழிச்சிட்டு இருந்தது. நான் ரொம்பவும் தனிமையில் இருந்தேன். எனக்கு யாருமே இல்லாத காரணத்தினால நான் எதையாவது செஞ்சு என்னை மறுச்சிக்கணும்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த தருணத்தில் என் மகளுக்கு 1 வயது இருக்கும். நான் அவளை தூங்க வச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு இருக்கிற எல்லா மாத்திரையும், எனக்கு எத்தனை மாத்திரை இருக்கும்லாம் தெரியாது, ஆனால் எல்லா மாத்திரையும் ஒன்று ஒன்றா எடுத்து நான் போட்டுப்பேன். அதன் பிற்பாடு எனக்கு வயிற்றில் மிக பயங்கரமான வலி உண்டாச்சு. அதன் பிற்பாடு நான் மயக்கம் அடைஞ்சிட்டேன். நான் நினச்சேன், ஏன் நான் இப்படி இருக்கேன்? என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையை என் குடும்பத்தாருக்கும் சொல்ல விரும்பல, நான் யாருக்கும் சொல்ல விரும்பல, எனக்கு மட்டுமே வச்சுக்க விரும்பின, நான் மறிச்சுக்கணும்னு நினச்சேன். ஒரு நாள் என்னுடைய மச்சினிச்சி என்னை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த தருணத்தில் நான் ரொம்ப கவனமாக எடுத்துக்கல. அவங்க கூப்பிட்டாங்கன்ட்டு நான் கடமைக்கு நான் வந்தேன். பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் கேட்பேன். ஆனால் நான் வீட்டுக்கு போன பிற்பாடு பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதற்கு எதிர்மறையாக தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆலயத்துக்குள்ளே நான் பலமாக உணர்வேன், ஆனால் வீட்டுக்கு போன பிற்பாடு முற்றிலுமாக வித்தியாசமாக உணர்வேன். ஆனால் இன்னைக்கு நான் இது ரொம்பவும் கவனமாக எடுத்துக்கொண்டேன். நான் தண்ணீரில் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன். நான் தொடர் சங்கிலி ஜபங்கள் எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பித்தேன். இன்னைக்கு இந்த தருணத்தில் என்னுடைய சிந்தனையானது வேறப்பட்டிருக்கு. நான் ரொம்ப பலமாக இருக்கேன். ஏன்னா நான் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தேன், கீழ்ப்படிஞ்சேன். தற்கொலை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கைக்கான முடிவு கிடையாது. தேவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் முடிவாக இருக்காரு. என்னுடைய கணவர் குடிப்பழக்கத்தை நிறுத்தணுங்கிறதுக்கான தொடர் சங்கிலி ஜபத்தை நான் செஞ்சேன். இப்போ அவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்காரு. இனிமேலும் குடிக்கிறது கிடையாது. நான் அவரை முன்பாகவே ஆலயத்துக்கு அழைச்சிருந்தேன், ஆனால் அவர் வர விரும்பலை. ஆனால் தொடர் சங்கிலி ஜபத்தின் பலனா அவரே ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. அவரை போய் நான் தொடர்ந்து கூப்பிடணுங்கிற அவசியமும் இல்லை. இப்போ தேவன் என்னுடைய திருமணத்தை ஆசீர்வதிச்சிருக்காரு. இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். என் கணவர் முன்பை போல கிடையாது. அவர்கிட்ட நான் முன்னேற்றத்தை பார்க்குறேன்.
நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்துக்கிறோம், நிறைய பேசுறோம். அவர் இனிமேலும் என்னை தனியா விட்டுட்டு போறது கிடையாது. அவர் என் கூட வீட்டில் இருக்காரு. நான் என் கணவர் கூடயும் என்னுடைய பிள்ளைகளோடையும் மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை பெற்றிருக்கேன். ஆம் நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்ததை போல ஆண்டவர் இன்னும் அற்புதங்களை செய்கிறவர். உங்களுடைய சரீர ஆரோக்கியத்துக்கு ஒரு அற்புதம் தேவையா? ஆவிக்குரிய விடுதலைக்காக ஒரு அற்புதம் தேவையா? திருமண வாழ்க்கைக்கான ஒரு அற்புதம் தேவையா? குடும்ப உறவுகளிலே ஒரு அற்புதம் தேவையா? கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுபட ஒரு அற்புதம் தேவையா? பொருளாதார வாழ்க்கைக்கு ஒரு அற்புதம் தேவையா? இயேசு கிறிஸ்து அதிசயங்களின் தேவன். அதிசயத்தின் காலம் முடிந்து விட்டதா? இல்லை. அவர் தாமே சொன்னார், விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும் அடையாளங்கள். மார்க் என்கிற சுவிசேஷத்திலே ஆண்டவராக இயேசு தாமே சொன்னார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். எனக்கு விசுவாசம் இருக்கு நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு அற்புதம் நடக்க முடியும். ஆனால் அந்த விசுவாசத்தை வெளிக்கொண்டு வாருங்கள், வெளிப்படுத்துங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் திரையிலே பார்ப்பதை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாட்டில் தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்டு கொண்டிருக்கிற சிலுவையினுடைய அடிவாரத்தில் வைத்து தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தொடர் சாட்சிகளை தான் இப்போது நான் உங்களுக்கு முன் வைக்க போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி நம்முடைய சிறப்பு கூட்டத்திலே எங்களோடு விசுவாசத்தை ஒன்றிணைத்த மக்கள் அவர்கள் சரீரத்திலே உணர்ந்த அதி அற்புதமான ஒரு அனுபவம். இந்த அற்புதமான சாட்சி கேளுங்கள். எனக்கும் ஒரு பாட்டில் தண்ணீர் தேவை, என் நண்பர், என் குடும்பத்தினர், நான் முன்பதிவு செய்யலாமா? தாராளமாய் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அதை செய்யலாம். உங்களுக்காக அதை நாங்கள் எடுத்து வைக்கும்படி. ஆனால் கண்டிப்பாய் நீங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கு இங்கே எங்களை வந்து இந்த கூட்டத்திலே ஒன்றிணைந்து விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பட்சத்திலே இந்த தண்ணீர் மூலமாய் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தொடர் சாட்சிகளை கேட்ட பிற்பாடு நண்பர்களே, ஒரு அருமையான பாடல் ஒலிக்கிற தருணம். உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் ஜெபத்திலே ஒன்றிணையலாம். எனக்கு 14ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஒரே குளிர் ஜுரமும் இரும்பலும் எனக்கு அதிகமா இருந்துச்சு. இரும்பி எனக்கு யூரின் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு இரும்புதான். நைட்டு பகல் என்னால் தூங்கவும் முடியாது. இருமுனோடனே யூரின் துணி மாத்தி இது பண்ணேன். என்னாலே முடியல. அதனால நான் என்ன பண்ணேன், 15ஆம் தேதி நான் சர்ச்சைக்கு வரல. பார்த்திங்க மணிக்கு எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குதுனால. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஊசி போட்டு எல்லாம் இது பண்ணி சிறப்பெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. டைலம் எல்லாத்தையும் தேய்ச்சானே எனக்கு ஒன்றுமே ஆகல. அப்போ கூட தூங்கவே வர முடியாது. நைட்ல தூங்கும் போதெல்லாம் படைக்கிலே யூரின் போயிடும் எனக்கு. என்னடா இந்த மாதிரி பிரச்சனை, ஜோம் பண்ணிட்டு இது பண்ணுவேன். அப்போ கூட எனக்கு ஒன்றுமே ஆகல. அப்படியேதான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் பயம் காட்டினாங்க. டிபி இருக்குமா, ஆஸ்மா இருக்குமா, அந்த மாதிரி சொல்லி இது பண்ணாங்க. இப்ப நான் சொன்னேன், எனக்கு எதுவுமே இல்லை, சளிதான் அப்படி சொன்னதுக்கு யாருமே ஒத்துக்கல அவங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், 2-3 டாக்டர் கிட்ட பிரைவேட்ல பார்த்தேன். செட்டாவே அவளை சரி ராயப்பட்டிக்கு போனேன் சொல்லி போனேன். அவங்க போனதுக்கு எதுவுமே இல்லம்மா, நார்மலா இருக்குது அப்படின்ட்டாங்க. ஆனா அந்த இருமல் நிக்கல. இங்க வரும்போது கூட எனக்கு அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. ஆமா. அதுக்கப்புறம் இந்த தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த இருமலும் வரல, எனக்கு ஒண்ணுமே வரல. எவ்வளவு நேரத்துல தண்ணி குடிச்சு எத்தனை நாள் சரியாச்சு? எனக்கு அந்த நிமிஷம் எனக்கு சரியா போச்சு. ஆலயத்துல இங்க சரியாச்சு, இங்கே சரியா போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வரவே இல்லை. ஒரு வாரம் இருமலை எனக்கு மாத்திரையே போடலாம், எதுவுமே போடல, எல்லாத்தையும் தூக்கி போட்ட குப்பியில இருக்கு. ஆமென். எனக்கு 6 மாசமா மோஷனும் போகாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மோஷன் போவேன். இந்த தண்ணி வாங்கி குடிச்சேன். நீங்க மாத்திரை எடுத்துட்டீங்களா? முன்னாடி டாக்டர் போனீங்களா? டாக்டர் கிட்ட போனேன், மாத்திரை வாங்கி போனேன். ஒண்ணுமே கேட்கல, எதுவுமே சரியாகல. அது 2 மாத்திரை போட்டா போகும். நாங்க 2 மாத்திரையாச்சு, 3 மாத்திரையாச்சு, 4 மாத்திரையாச்சு, 6 மாத்திரையாச்சு. மாத்திரை இன்னைக்குதான் போச்சு. எனக்கு அந்த பிரச்சனை தெரியல. என் பொண்ணு கூட எனக்கு கிண்டல் பண்ணுவா, அது மாத்திரை நினைச்சா மிட்டாய் நினைச்சா நீ பாட்டு விழுங்குறேன். அப்ப என் வயிறு கல்லு மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் என்ன அதிசயம் உங்களுக்கு ஏற்பட்டு? அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லை. 6 மாசம் அந்த சண்டேக்கு அப்புறம் சுத்தமா கிடையாது. தேவனுக்கு மகிமை. 1 மாசமா இந்த அடி ரொம்ப வலிச்சிட்டு இருந்தது பாஸ்டர். நிற்க முடியாது, உட்கார முடியாது. உட்காந்தோம்னா ஏதோ புண்ணுல பட்டு அந்த துணி இதுவாக இருந்துட்டு இருந்தது. அப்படியே இருந்துட்டு அப்பதான் நமக்கு இந்த தண்ணியை பத்தி கொடுத்தாங்க.
ஆண்டவே இந்த தண்ணியை நான் மது மாதிரி இந்த தண்ணியை நான் சாப்பிட்றேன், ஆனா எனக்கு எதுவுமே இருக்கும், ஆனா எல்லாம் என்னென்னவோ சொல்றாங்க, கர்ப்பப்பையிலாக தட்டி இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, ஆனா இந்த தண்ணியை நான் மருந்து மாதிரி சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னென்னு போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போயிட்டு நான் நேற்று குடியரசு லீவ்ல ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கர்ப்பப்பை செக் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப பயந்துட்டே போனேன். கர்ப்பப்பை செக் பண்ணிட்டு அதுல ஒண்ணுமே இல்லம்மா, ஒண்ணுமே இல்ல, எல்லாமே நல்லா இருக்கு, நீ வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வலி இப்போ அந்த இச்சிங் மாதிரி வலிலாம் உங்களுக்கு இருக்காங்க? இல்ல பாஸ்டர், இந்த தண்ணியை நான் குடிச்சு இந்த வலி வந்தோடனே இந்த தண்ணி கரெக்டா கொடுத்தாங்க. இந்த தண்ணியை நான் தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருந்தேன். மாத்திரையும் நான் போட மாட்டேன் பாஸ்டர், நான் ஊசி வேணா கூட ஹாஸ்பிட்டல்ல போடுவேன், ஆனா எனக்கு மாத்திரையே கொடுக்க கூடாது, அந்த மாத்திரை மாதிரி இந்த சிறப்பை நான் குடிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு குணமாக்குதல் தாரணி, எனக்கு எந்த இதுவும் இருக்கக்கூடாதுன்னு போனேன். எனக்கு கர்ப்பப்பை செக் பண்ணாங்க, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எதுவுமே. தேவனுக்கு மகிமை. கண்களாலே நிலையாக என்னை காண்கின்றவர், செவியாலே என்னாலும் கூறல் கேட்கின்றீர், அழுகின்றேனே நான், மகிழ்ச்சியில் பதில் காலை வரும், எனக்கருகில் நீ தொலைவில் இல்லை, என்றும் மாறாத உண்மையும் நீ, உடன்படிக்கையின் சத்திய தேவன், மனிதனில்லை நீ பொய் சொல்ல, எல்லாம் கடந்திடும், யாவும் மாறிவிடும், ஆனாலும் வார்த்தைகள் நிறைவேறும், உடன்படிக்கையின் சத்திய தேவன், மனிதனில்லை நீ பொய் சொல்ல, எல்லாம் கடந்திடும், யாவும் மாறிவிடும், ஆனாலும் வார்த்தைகள் நிறைவேறும். ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த திரையின் வழியா என்னை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் நான் சொல்லுகிறேன், ஒரு அற்புதம் அவர்களுக்கு நடக்க முடியும். விசுவாசிக்கிறவர்கள் வந்து பார்க்க வேண்டும், வந்து பார்ப்பார்கள். உம்மை நோக்கி தன் விசுவாசத்தை வெளிப்படுத்துவார்கள். இன்னும் நீர் அதிசயங்களை செய்கிறவரா இருக்கிறீர் தேவன். இன்னமும் நீர் எங்கள் மத்தியிலே செயல்படுகிறீர். அதுதான் இன்றைக்கு மக்கள் சாட்சியின் வாயிலாய் கேட்டார். இப்பொழுதே உம்முடைய ஆவி தாமே அதை உள்ளத்திலே உறுதிப்படுத்துவாராய். தவறான மனநிலையில் யாராவது இருந்தால், இருள் அவர்களை அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திலே தள்ளிய கொண்டு அந்த எண்ணத்தை அவர்களுக்குள் திணித்து கொண்டிருந்தால், நான் கட்டவிழ்கிறேன், அந்த இருளை கடிந்து கொள்கிறேன். ஒரு சிந்தனையிலிருந்து இப்போதே அகலுவதா சர்வ வல்லவர் இந்த தண்ணீரை அபிஷேகிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இதிலிருந்து பருகிறவருக்குள் புது பலன் வரட்டும். இந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், இந்த குடும்பம் முழுவதை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராது இயேசுவின் மகிமைக்குரிய பெயரால் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்திருக்கிறார். எனக்கு சந்தேகம் இல்லை. நாளை இந்த வாரத்தின் கடைசி நிகழ்ச்சி நாள் இன்னொரு சாட்சியோடு இன்னொரு வார்த்தையோடு உங்களை சந்திக்கும் வரை தேவனும் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. சென்று வாருங்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.